வெல்கம் டு ஆனந்த சமையல். இன்றைக்கி நம்ம புளி சுண்டைக்காய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சுத்தமான நல்லெண்ணெய் ஒரு 50 கிராம் விட்டுட்டு அதில் வெண்டைக்காய் காஞ்ச வெண்டைக்காய் வத்தலை நல்லா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த வெண்டைக்காய் வத்தல் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியான குழம்பு. இந்த வத்தல் எதில் சேருதோ அப்போது வயிற்றில் இருக்கிற பூச்சிக்கள் எல்லாம் அழிச்சிடும். இந்த வெண்டைக்காய் வத்தலை மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம சேர்த்து குழம்பு வைக்கலாம். கடுகு வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கேன். அந்த சின்ன வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது ஒரு ஏற்கு கறிவேப்பிலையும் இதனோட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வெங்காயம் நல்லா சிவக்க வதங்கட்டும் கண்ணாடி பதத்துக்கு. அப்போது பூண்டு ஒரு பெரிய பூண்டு வச்சுருக்கேன், அந்த பூண்டையும் சேர்த்து பூண்டு வதங்கி வரும்பொழுது 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த தக்காளியும் இதனோட சேர்த்து நல்லா மசிச்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிச்சு வர அளவுக்கு வதக்கி அது வதங்கி வந்தாச்சு. இப்பொழுது நம்ம காரத்துக்கு தேவையான காரம் நம்மளுக்கு தேவையான காரம் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். காரம் கூடுதலாக வேணும்னா தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 50 கிராம் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன், அதை இதனோடு சேர்த்து ஆட் பண்ணி மூடி போட்டு நல்லா ஒரு பெருங்காயப்பொடி 1 ஸ்பூன் போட்டுடுங்க. காரக்குழம்புக்கு ஸ்பெஷலிஸ்ட் பெருங்காயப்பொடி தான். 1 ஸ்பூன் பெருங்காயப்பொடி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப மணமாக இருக்கும். தட்டை போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வரட்டும். கொதிச்சு வரச்ச ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த சுண்டைக்காய் வத்தலை இதனோட சேர்த்துடலாம். சுண்டைக்காய் வத்தலை சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் கொதிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா இந்த குழம்பு நல்லா திக்கான கண்டிஷனுக்கு வந்துடும். அப்போது நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவி இறக்கணுமா சுவையான சுண்டைக்காய் வத்தல் குழம்பு ரெடி. இது அடிக்கடி வயிற்று வலி வரவங்களுக்கு, வயிற்று பூச்சி இருக்கிறவங்களுக்கு இந்த வத்தல் சாப்பிடலாம். தேங்க்யூ. மறக்காமல் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.